ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு ஆக்ஷன் ஏதோ ஒரு செயல் பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை நம்ம பேசும்போது அதுக்கு சிம்பிள் பாஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு சில கீவேர்ட்ஸும் இருக்குது. என்னென்னு நம்ம பேசும்போது அந்த சென்டென்ஸில் எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், 3 months ago, இன் 2000 அந்த மாதிரி ஏதோ ஒரு பாஸ்ட் இயரை மென்ஷன் பண்ணி ஒரு டைமிங்கை நம்ம மென்ஷன் பண்ணி குறிச்சிருப்போம். அந்த டைமிங் வந்து ஏற்கனவே முடிஞ்ச ஒரு டைமிங்காக இருக்கணும், பாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இன்னொன்று, வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி இங்கிலீஷில் வந்து பாஸ்ட் ஃபார்ம் அதோட ஈடி சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃபோன்ட், விசிட்டட் அந்த மாதிரி பாஸ்ட்டோட ப்ரெசண்ட் ஃபார்மோட ஈடி சேர்த்தாலே பாஸ்ட் ஃபார்ம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் அது வித்தியாசப்படவும் செய்யும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்பை பொறுத்து. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நிறையா வேர்ப்ஸ் வந்து படிச்சுக்கணும். வேர்போட ஃபார்மேட் ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்குது, பாஸ்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து படித்தா தான் நம்ம அதை கரெக்டான இடத்துல நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸை நான் ரீட் பண்ணி காட்டுறேன். உஷா ஃபோன்ட் மீ an hour ago. ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் அவள் எனக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது ஃபோன்டு. ஏபிஜே அப்துல் கலாம் visited our school last year. visited. It was very hot yesterday. இந்த இடத்துல was. I passed the driving test 2 months ago. 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் டிரைவிங் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன். I bought these CDs in Mumbai. ஷெவாக் பேட்டர்ட் வெரி வெல். இந்த இடத்துல பாருங்களேன், பேட்டர்ட் அப்படிங்கிறது டிடி போட்டு இடி சேர்த்துருக்காங்க, டபுள் டி போட்டு இடி சேர்த்துருக்காங்க. பாட்டுங்கிறது பையோட பாஸ்டன்ஸ், ஆனால் ஸ்பெல்லிங் ஃபுல்லாகவே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. பாஸ்ட்டுங்கிறது வந்து பாஸோட பாஸ்டன்ஸ், அதில் இடி சேர்த்தா மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி வேர்புக்கு வேர்ப் இது வந்து வேரி ஆகும், சேஞ்ச் ஆகும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்பை பொறுத்து நம்ம கேர்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் சிம்பிள் பாஸ்டில் வந்து ஐவி, யூ, தே எது வந்தாலுமே வந்து அதை அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் பி ஃபார்ம் வேர்பான ஹீ, ஷி, இஸ்ஸுக்கு பதிலாக நம்ம வாஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஐ வந்தாலோ ஹீ, ஷி, இட் வந்தாலோ அந்த இடத்துல வாஸ் யூஸ் பண்ணணும். ஒரு சின்ன சேஞ்ச் ஆகும். ஐவி, யூ, தே வந்தால் தான் நம்ம அங்கே வந்து ஒர்க்குன்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஹீ, ஷி, இட் வந்தால் எஸ் சேர்த்துருப்போம் சிம்பிள் ப்ரெசண்ட்டில். இங்கே என்ன நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஐ வந்தாலோ ஹீ, ஷி, இட் வந்தாலோ மோஸ்ட்லி சிங்குலர்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாஸ் யூஸ் பண்ணணும். பி ஃபார்ம் வேர்பான வாஸ் யூஸ் பண்ணணும். அதே இது ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் வி, யூ, தே இந்த மூணுத்துக்கும் வேர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.